9ஆம் தேதி வரையிலும் எங்கள் குடும்பங்களையும், நாங்கள் வேலை செய்கிற இடத்திலேயும், பிசினஸ் பண்ணுகிற இடத்திலேயும், வீடுகளிலேயும் எங்களை பாதுகாத்து வந்த எல்லா தயவுகளையும் நினைவு கூறுகிற நல்ல 2 கரங்களை உயர்த்தி தேவனுடைய கிருபையை அவருடைய ஆலயத்தில் நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுகிற பிரகாரம் உங்க ஆலயத்தின் நடுவிலே நான் உட்கார்ந்து கொண்ட ஆண்டவரே, உம்முடைய தயவை நினைவு கூறுகிறோம் அப்பா. உம்முடைய கிருபையை நினைவு கூறுகிற ஆண்டவரே, கடந்த நாட்களில் எத்தனை நெருக்கமான இரவுகள், பகலிலே எத்தனை போராட்டமான நேரத்திலே நம் பட்சத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி எங்கள் பட்சத்திலே நீர் இருந்தீரே ஆண்டவரே. தாவீது ஊக்கமாய் சொல்லுகிறான், நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் கர்த்தரை முன்பாக நிறுத்தின தாவீது எல்லா சூழ்நிலையிலேயும் கர்த்தரை முன்பாக நிறுத்தினான். இன்றைக்கு ஆண்டவரை முன்பாக நிறுத்துகிற சபையே 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை நான் எப்பொழுதும் முன்பாக நிறுத்துவேன், அவர் என் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, அசைக்கப்படுவதில்லை. யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற பயங்கரமான ஒரு சூழ்நிலையில நம்முடைய தகப்பன் ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்கலையே. 2 கரங்களை உயர்த்தி விட்டு கொடுக்காத நம்முடைய தகப்பனுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனின் சொல்லி முடியாத அந்த நல்ல ஈவுகளுக்கு நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த ஸ்தலத்திலிருந்து நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களையும் என் ஆத்துமாவுக்கு சொல்லி ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்லா உயர்த்துவோமா? உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள் யாவரும் தாவீதோடு சேர்ந்து கொள்ளது போல இந்த நேரத்தில் ஆண்டவரே, எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட இந்த கற்சாடியை ஆண்டவர் கண்கள் கண்டதுக்காக இந்த கற்சாடியை நிரப்புங்க ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒதுக்கப்பட்ட கற்சாடி ஆண்டவரே, யாராலும் பார்க்க கூடாத வெறுமையான கற்சாடியை நிரப்புவீராக. இந்த ஆராதனை நேரத்தில் ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட பேதுருவோட படகை பார்த்த கர்த்தர் ஆழத்துக்கு கொண்டு போனது போல இந்த மாலை நேரத்தில் எங்களை ஆழத்துக்கு கொண்டு போவீராக. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, வெறுமை மாறும்படிக்கு, எங்களுடைய நிலை மாறும்படிக்கு, எங்க ஜெப வாழ்விலே இந்த ஆராதனையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகும்படிக்கு ஆழத்துக்கு கொண்டு போவீரா.